விருதுநகர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சிவகாசி அருகே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கணேஷ் வழங்க கேட்கலாம். கணேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரமாக கனமழை பெய்திருக்கிறது. இதனால் தாழ்வான பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட நதிக்குடி பகுதியில் உள்ள காயல்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக காயல்குடி ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய தரைப்பாலம் என்பது மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நதிக்குடி மட்டுமல்லாமல் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம், டி திருவேங்கடபுரம், மம்சாபுரம், இடையன்குளம், ரெங்கசமுத்திரப்பட்டி, புலிப்பாறைப்பட்டி, பாறைப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களுடைய அந்த போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருவில்லிபுத்தூர், சிவகாசி ஆகிய பகுதிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி இதே சாலையில் இருக்கக்கூடிய இந்த தரைப்பாலம் நீரில் மூழ்குவதால் இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. எனவே இது போன்ற நிலையை தவிர்க்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த 10 கிராம மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கணேஷ்.